ஜென்சானிக்ஸ். இன்னைக்கு நாம கிளவுட் கம்ப்யூட்டிங்ல ஒரு ரியல் டைம் டெமோ பார்க்க போறோம். ஸ்பெசிஃபிக்கா எப்படி ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை லான்ச், ஸ்டாப் அண்ட் டெர்மினேட் பண்ணலாம்னு AWS கான்சோல்ல காண்பிக்கிறேன். பிஃபோர் தட், கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன? சிம்பிளா சொல்றேன். ஜஸ்ட் இமேஜின் உங்ககிட்ட ஒரு சாதாரண லேப்டாப் இருக்கு. ஆனா நீங்க AI, ML மாதிரி ஹெவி சாஃப்ட்வேர் ரன் பண்ணணும். அதுக்காக நியூ ஹை அண்ட் PC வாங்குறதா அல்லது ஓன் சர்வர் பில்ட் பண்ணணுமா? ஸ்டூடெண்ட்ஸுக்கு, லேர்னர்ஸுக்கு, நார்மல் யூசர்ஸுக்கு அது அஃபோர்டபிள் இல்ல. ஸோ அதுக்கான சிம்பிள் சொல்யூஷன் தான் கிளவுட் கம்ப்யூட்டிங். AWS, Azure, GCP மாதிரி கம்பெனிஸ்ல உங்களுக்கு தேவைப்பட்ட சர்வர் ரிசோர்ஸஸை நீங்க ரெண்ட்டுக்கு வாங்கிக்கலாம். யூஸ் பண்ற அளவுக்கு தான் பே பண்ணணும். தட்ஸ் இட். ஓகே, இப்போ நம்ம வெப்சைட் gensenix.in ஓபன் பண்ணுங்க. லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்கன்னா டாப்ல கிளவுட் டேப் இருக்கும். மொபைல்ல பாட்டம்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணுறீங்கன்னா சிம்பிளா கூகுள் அக்கவுண்ட் கொண்டு சைன்இன் பண்ணலாம். அதுக்கப்புறம் கிளவுட் சர்வீசஸ் ஷோ ஆகும். இங்க நான் யூஸ் பண்ண போறது AWS. சர்வீசஸ் லிஸ்ட்ல இருந்து EC2 செலக்ட் பண்ணுங்க. நான் இங்கே 30 minutes டியூரேஷன் செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ப்ரொசீட் பட்டன் கிளிக் பண்ணுங்க. பேமெண்ட் பேஜ் ஓபன் ஆகும். சிம்பிளா ரேசர் பே மூலம் ₹1.66 பே பண்ணுங்க. பேமெண்ட் கம்ப்ளீட் ஆனவுடன் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பேஜ் ஓபன் ஆகும். அந்த பேஜ்ல உங்களுக்கு யூசர் ஐடி, அக்கவுண்ட் நம்பர், பாஸ்வேர்ட் கிடைக்கும். கீழே ஒரு லாகின் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா AWS கன்சோல் பேஜ் ஓபன் ஆகும். இங்கே அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணுங்க. கங்க்ராட்ஸ், நீங்க AWS கன்சோல்ல லாகின் பண்ணிட்டீங்க. இப்போ AWS டேஷ்போர்ட்ல EC2 சர்ச் பண்ணுங்க. EC2 கிளிக் பண்ணுங்க. இங்கே லெஃப்ட் பேனல்ல இன்ஸ்டன்சஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. நவ் லான்ச் இன்ஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணலாம். ஸ்டெப் 1, நேம் அண்ட் டேக்ஸ். உங்கள் சர்வருக்கு ஒரு நேம் கொடுங்க. எக்ஸாம்பிள் மை சர்வர். பிறகு அடிஷனல் டேக்ஸ் ஆட் பண்ணி கீழே கிரியேட்டட் பை வேல்யூல உங்க யூசர் ஐடி கொடுங்க. ரீசோர்ஸ் டைப்ல இன்ஸ்டன்ஸ், வால்யூம் அண்ட் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 2, அப்ளிகேஷன் அண்ட் OS இமேஜஸ். இங்கே ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஆல்ரெடி டிஃபால்ட்டா Amazon Linux OS இமேஜ் ஏப்போம். அதை சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸ்டெப் 3, இன்ஸ்டன்ஸ் டைப். CPU அண்ட் RAM கான்ஃபிகரேஷன் இருக்கும். அதையும் டிஃபால்ட் வச்சுக்கலாம். ஸ்டெப் 4, கீ பேர். செலக்ட். இதில் ப்ரொசீட் வித்தவுட் அ கீ பேர் செலக்ட் பண்ணுங்க. ஸ்டெப் 5, நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி. டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப் செலக்ட் பண்ணுங்க. ஸ்டெப் 6, ஸ்டோரேஜ். டிஃபால்ட்டா 8GB இருக்கும். நான் 20GBக்கு சேஞ்ச் பண்றேன். அனைத்தும் ரெடி. ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணுங்க. டன். உங்கள் சர்வர் கிரியேட் ஆயிட்டுது. கீழே வியூ ஆல் இன்ஸ்டன்சஸ் கிளிக் பண்ணுங்க. இங்கே உங்கள் சர்வர் ஸ்டேட்டஸ் காணலாம். இப்போ நாம கிரியேட் பண்ணிய சர்வரை எப்படி ஸ்டாப் அண்ட் டெர்மினேட் பண்ணலாம்னு பார்ப்போம். ஸ்டாப் இன்ஸ்டன்ஸ். உங்கள் இன்ஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணுங்க. ரைட் சைட்ல இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் கிளிக் பண்ணுங்க. ஸ்டாப் இன்ஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணுங்க. ஸ்டாப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சர்வர் ஸ்டாப் ஆயிடும். டெர்மினேட் இன்ஸ்டன்ஸ். சேம் இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்ல டெர்மினேட் இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணுங்க. பாப்அப் ஓபன் ஆகும். ஸ்கிப் OS ஷட்டவுன் அன்செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம். டெர்மினேட் பண்ணினா அந்த சர்வர் பெர்மனண்டா டெலீட் ஆயிடும். ஸோ கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. சூப்பர்! இப்போ நீங்க ஒரு கிளவுட் ரிசோர்ஸை ஈஸியா லான்ச், ஸ்டாப், டெர்மினேட் பண்ணிட்டு கற்றுக்கிட்டீங்க. இன்னும் ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நாம இன்னொரு கிளவுட் சர்வீஸ் பார்க்கலாம். கீப் இன்னோவேட்டிங், கீப் எக்ஸ்ப்ளோரிங். See you in the next video.